ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம இதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அது எந்த காரணத்தை கொண்டும் பேட்சில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அந்த வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்து நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அது சின்ன வீடியோவாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப முக்கியமானது, இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். அது நம்ம சிலபஸ் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸாம் நியர்பை ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். பட் இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க, கொஷினில் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த இதை தெரிந்து கொள்ளவும் அப்படிங்கிற சீரீஸில் நான் கொடுத்துட்டே வருவேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துடுங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். இப்போது மத்திய பட்ஜெட் டைமு, இதை மிஸ் பண்ணவே கூடாது. இதோட பட்ஜெட்டு எப்படி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இப்போ 2026 இப்போ என்ன முக்கியமான தகவல் அதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றிய அரசின் பட்ஜெட் தாக்கல். எப்போ? இந்திய வரலாற்றிலேயே அப்படின்னா 1/2/2026. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான தகவல் பாருங்கள். இந்தியாவின் முதல் பட்ஜெட் எப்போ அப்படின்னா, இந்தியாவின் முதல் பட்ஜெட் 1860 ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்தியாவின் முதல் பட்ஜெட் எப்போ? 1860 ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? வைஸ்ராயின் நிர்வாக குழு உறுப்பினர் ஜேம்ஸ் வில்சன். வைஸ்ராயின் நிர்வாக குழு உறுப்பினர் ஜேம்ஸ் வில்சன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவின் முதல் பட்ஜெட் எப்போ? 1860 ஏப்ரல் 7. யார் தாக்கல் செஞ்சது அப்படின்னா வைஸ்ராயின் நிர்வாக குழு உறுப்பினர் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா? கண்டிப்பாக 2 டைம் வீடியோவை நல்லா கேட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு அப்பப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். நோட்டை பார்த்து ரிவைஸ் பண்ண முடியலனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் டைமில் தான் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் அப்பப்போ வீடியோ கேட்டுக்கோங்க, ஒரு ஃப்ரீ டைம் பிரேக் டைம்லலாம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போது பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம்ல, பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சு? பவுகட்டே ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்துச்சு. BOUGETTE, பவுகட்டே என்ற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து தான் அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த பவுகட்டே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா சிறிய தோல்பை. பவுகட்டே அப்படிங்கிறதுலேருந்து தான் பட்ஜெட் வந்துச்சு. அது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை. பவுகட்டே அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஒரு சிறிய தோல்பை அல்லது ப்ரீஃப் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீஃப் கேஸ், ஓகேங்களா? ஒரு சிறிய தோல்பை அல்லது ப்ரீஃப் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பவுகட்டே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்துச்சு. பவுகட்டே அப்படின்னா என்னது? ஒரு சிறிய தோல்பை அல்லது ப்ரீஃப் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். 1950க்கு பின் பாதுகாப்பு நடைமுறைகள் ரொம்ப கடுமைப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா 1950 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் கொஞ்சம் தகவல் லீக் ஆயிரும். அதனால் என்ன பண்ணிடுறாங்க, 1950க்கு அப்புறமா பட்ஜெட் அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் ரொம்பவுமே தீவிரப்படுத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபடும் அதிகாரிகள் பட்ஜெட் தாக்கலுக்கு முன் 10 நாட்கள் நார்த் பிளாக்கில் தனிமைப்படுத்தப்படுவர். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. பட்ஜெட் தாக்கலுக்கு எத்தனை நாள் முன்னாடி? 10 நாளுக்கு முன்னாடி எங்கே? நார்த் பிளாக்கில் தனிமைப்படுத்தப்படுவர். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. 1955 வரைக்கும் பட்ஜெட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. 1955 வரைக்கும். 1955 முதல் என்ன பண்ணிட்டாங்க? இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பட்ஜெட் தாக்கல் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? 1955 வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1955 முதல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பட்ஜெட் ரிலேட்டடானதையும் ப்ளஸ் ஒரு முக்கியமான அந்த திட்டம் அறிமுகம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து பட்ஜெட் ரிலேட்டடான இன்னும் மீத தகவல் முக்கியமானது எக்ஸாம் பேஸ்டாக இருக்கிறதையும் நம்ம ஒரு 2 டேஸில் கொடுத்துட்றேன். அதையும் கையோடு பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே, பாருங்கள். இந்தியாவின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் யார்? இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்தியாவின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். இது இந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிது அப்படின்னா 1970-71 டைமில் நிதியமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பிரதமராக இருந்தது யார் அப்படின்னு நம்ம இந்திரா காந்தி அம்மா அவர்கள் தான். அப்போது முதல் பெண், இந்தியாவின் பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் வந்து இந்திரா காந்தி அவர்கள், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தான். சரி, ஓகே. இப்போது நம்ம மத்திய பட்ஜெட் எல்லாமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நமக்கு எக்ஸாம் பேஸ்டாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், என்னெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு 2 வீடியோவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? இன்னொரு வீடியோவில் வந்து ரிமைனிங் இதெல்லாம் நான் கொடுத்துருவேன். சரி, ஓகே. இப்போது மத்திய பட்ஜெட்டு இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் ஒரு திட்டம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க, சமர்த் 2.0. அந்த திட்டத்தோட பேர் என்னது? சமர்த் 2.0. அந்த திட்டம் வந்து எதன் தொடர்புடையது அப்படின்னா சமர்த் 2.0 வந்து இந்தியாவின் நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான மேம்பட்ட திறன் வளர்ப்பு திட்டம். நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான மேம்பட்ட திறன் வளர்ப்பு திட்டம். சரிங்களா? அந்த திட்டம் சமர்த் 2.0 எதனோடு தொடர்புடையது? இந்தியாவின் நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான மேம்பட்ட திறன் வளர்ப்பு திட்டம். அதாவது நெய்தல் மற்றும் ஆடைத்துறையில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஓகே. நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுதான் வந்து சமர்த் 2.0 திட்டம் வந்து எதோட தொடர்புடையது? இந்தியாவின் நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான மேம்பட்ட திறன் வளர்ப்பு திட்டம், அதோடு தொடர்புடையது. சரி, அப்போ சமர்த் 2.0 திட்டத்தோட நோக்கம் என்ன? அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியை இணைத்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கணும், உலகளாவிய போட்டித்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோக்கம் இந்தளவுக்கு நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? பாருங்கள், தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சியை இணைத்து வேலைவாய்ப்புகளை அதிகரித்து உலகளாவிய போட்டித்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சமர்த் 2.0 திட்டம் கண்டிப்பாக கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்த் 2.0 திட்டம் வந்து இந்தியாவின் நெய்தல் மற்றும் ஆடைத்துறைக்கான மேம்பட்ட திறன் வளர்ப்பு திட்டம். என்ன நோக்கம்? தொழில்துறை தேவைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியை இணைத்து வேலைவாய்ப்புகளை அதிகரித்து உலகளாவிய போட்டித்திறனை உயர்த்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது தான் இந்த திட்டம். சரிங்களா? அடுத்தது இந்த சமர்த் 2.0 எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா சமர்த் 1.0 அப்படின்னு ஆல்ரெடி ஒரு திட்டம் இருந்துச்சு. அதோட மேம்படுத்தப்பட்ட திட்டம் தான் சமர்த் 2.0. சரிங்களா? அடுத்தது அந்த சமர்த் 2.0 திட்டத்தில் எந்த துறைக்கு வந்து முக்கியமாக ஒரு புதிய துறை, எந்த துறைக்கு வந்து முக்கியமாக கவனம் செலுத்துகிறாங்க? முக்கிய கவனம் செலுத்தும் புதிய துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப நெய்தல் மற்றும் புதிய நார்கள். ஓகே. சமர்த் 2.0 திட்டம், சமர்த் 2.0 திட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தும் புதிய துறைன்னு கேட்டாங்கன்னா தொழில்நுட்ப நெய்தல் மற்றும் புதிய நார்கள் அப்படிங்கிற துறை தான். சரிங்களா? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஏஜ் ஃபைபரஸ். சரிங்களா? டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஏஜ் ஃபைபரஸ். ஓகே. இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வர்றது எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அப்பப்போ வந்து உங்களுக்கு இடையில எப்போ எனக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நான் அந்த இதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.